ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்து ஒரு கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார். 8 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை குறைத்திருந்தால் இந்திய குடும்பங்கள் இன்னும் பல கோடி ரூபாயை எப்போதோ சேமித்திருக்குமே என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பில் சரி பாதி அளவு மாநில அரசுகளின் பங்கில் இருந்துதான் செய்யப்படுகிறது. இந்த உண்மையை மத்திய அரசு மறைப்பதாலும் பாராட்ட மறுப்பதாலும் தான் இதனை நான் சுட்டிக்காட்ட வேண்டியது எனது கடமையாகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய பாஜக அரசு மாநிலங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதியை தருவதற்கு தொடர்ந்து மறுத்து வருகிறது என்றும் இந்தி திணிப்பை ஏற்க மறுக்கும் ஒரே காரணத்துக்காக ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதி கூட மறுக்கப்படுகிறது. இந்த அநீதிக்கு எப்போது முடிவு வரும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மாநில அரசுகளின் பங்கில் இருந்துதான் ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்யப்படுகிறது என்ற உண்மை மறைக்கப்படுகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாத்து தனது மக்களுக்காக முன்னிற்கும் மாநில அரசுகளை தண்டிப்பதன் வழியாக இந்தியா வளர்ச்சி பெற முடியாது என்றும் கூட்டாட்சி கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் உரிய நிதியை அந்தந்த மாநிலங்களுக்கு விடுவிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஜிஎஸ்டி வரி குறிப்பாலும் வருமான வரி விலக்குக்கான உச்சவரம்பை உயர்த்தியதாலும் இந்தியர்கள் 2.5 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கலாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதைத்தான் நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே கூறி வருகிறோம். ஆனால் 8 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வரி குறைப்பை அறிவித்திருப்பதாய் ஏன் என்றும் இப்போது அறிவித்திருப்பதன் மூலமாக இதற்கு முன்னரே அறிவித்திருந்தால் மேலும் பல கோடி ரூபாயை எப்போதோ இந்திய குடும்பங்கள் சேமித்திருக்குமே என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள வரி குறைப்பு கூட சரிபாதி அளவு மாநிலங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இருந்துதான் அந்த வரி பங்கீட்டில் இருந்துதான் மத்திய அரசுக்கு வழங்கப்படுகிறது. அதன் மூலமாக தான் இந்த வரி குறைப்பு அமல்படுத்தப்படுகிறது என்ற உண்மையை மத்திய அரசு மறைப்பதாலும் அதனை பாராட்ட மறுப்பதாலும் தான் இதனை சுட்டிக்காட்ட வேண்டியது முதலமைச்சராகிய எனது கடமையாகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக அரசு மாநிலங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய நிதியை தருவதற்கு தொடர்ந்து மறுத்து வருகிறது என்பதையும் தங்களால் மறுக்க முடியாது என்பதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை அமல்படுத்தி இருப்பதால் ஏற்பட்டுள்ள சாதக பாதக அம்சங்கள் தொடர்பாகவும் தாமதமாக இந்த வரி குறைப்பை அமல்படுத்தி இருப்பதன் மூலமாக மாநிலங்களுக்கான அந்த சுதந்திரம் மற்றும் மாநிலங்களுக்கான நிதி மறுக்கப்பட்டது ஆகிய பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை என்பதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விடுத்துள்ள அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்ரஹாம்.